Welcome back to Creek Pulse. First of all, subscribe பண்ணாதீங்க subscribe பண்ணிருங்க. Today we are going to do game plan for LSG versus RR. Let's start with toss and pitch analysis. LSG ஓட ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. கொஞ்சம் விக்கெட் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருக்கு. லெட் டிஸ்கஸ் அபவுட் பிச். டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணலாம்? டாஸ் ஜெயிச்சா சேசிங் பண்ணலாம். டியூவும் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லக்னோ வந்து ரெட் சாயில் விக்கெட், டியூ வந்துச்சுன்னா செகண்ட் இன்னிங்ஸுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணும். இனிஷியலா ஸ்பின்னர்ஸ் கம்மிங் இன் டு த பிக்சர், பிளஸ் கிரவுண்டும் ஓரளவுக்கு பெரிய கிரவுண்டு தான். நெக்ஸ்ட் எல்எஸ்ஜி டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணணும்? ஏன்னா சேசிங் எடுத்து அவங்கனால ஏன்னா நிறைய ரன் கொடுத்துட்றாங்க. அவங்க பேட்டிங் எடுத்து கொஞ்சம் ஃபார்முக்கு வர பார்க்கணுமா? ஒரு ரன்ஸ் அந்த போர்டு. எல்எஸ்ஜிக்கு பஞ்சாப் மேட்ச் முன்னாடி வரைக்கும் கூட அவங்க பவுலிங் அட்டாக் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. பஞ்சாபோட போயிட்டு இருந்தோடனையும் எப்படி சொல்றேன்னா ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு பவுலிங் அட்டாக். இப்ப என்னன்னா நான் எல்எஸ்ஜிட்ட என்ன இது பண்ணணும்னு நினைப்பேன்னா, இப்ப டாஸ் வின் பண்ணிட்டு தாராளமா நீங்க சேஸ்க்கு போறதுக்கு பதிலாக நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆடிட்டு செகண்ட் வந்து நீங்க பவுலிங் போகலாம். ஏன்னா உங்க ஸ்ட்ராங் பவுலிங்னால நீங்க பவுலிங் அட்டாக் வச்சு டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனா இப்ப அந்த போன மேட்ச்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் மேட்ச்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க பவுலிங் கொலாப்ஸ் இருக்கு. ஆனா அது ஒரு மேட்ச்னால பேட் டேவா இருக்கலாம். பட் நாளைக்கு வந்து லக்னோ டாஸ் ஜெயிச்சாங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பேட்டிங் ஆடுறது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். நெக்ஸ்ட் பேட்டிங் அனாலிசிஸ் பார்த்துருவோம் ஃப்ரம் போத் த டீம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தையும் ஆர்ஆர் டாப் ஹெவியா இருக்கிற மாதிரி தோணுது. அதான் நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். வைபவ், ஜெய்ஸ்வால், ஜுரைல் இந்த 3 பேர்ல 2 பேர் கிளிக் ஆனா தான் ஸ்கோர்ஸ் போடுறாங்க, இல்ல சேஸ் பண்ண முடியுது. ரியான் பராக்கு ஃபார்ம்ல இல்ல, ஹெட்மயர் அவனுக்கு மயிரும் இல்ல ஃபார்மும் இல்ல. நெக்ஸ்ட் ஜடேஜா, அவரை அவ்வளோ ரேட் பண்ண முடியாது பேட்டிங்ல. இப்ப இருக்க ஜடேஜா ஐ எம் நாட் ரேட் ஹிம் ஹைலி. வாட்ஸ் அபவுட் தேர் பேட்டிங்? They strongly believe their top order. Opening batsman Jaiswal, Suryavanshi, then they will going for Jurel. பட் இது வருஷ வருஷம் நடக்கிறது தான். ராஜஸ்தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் வந்து தடா அடிப்பாங்க, பயங்கர பிக் ஸ்கோர் அடிப்பாங்க, ஈஸியா இது பண்ணுவாங்க, வின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர மேட்சஸ் எல்லாம் தோத்துக்கிட்டே வருவாங்க. அது ஏதாவது கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான். நோ சேஞ்சிங் தி பேட்டிங் லைன் அப். ஐ மேக் டாப் ஆர்டரை பிலீவ் பண்ணாம எப்ப மிடில் ஆர்டரும் பினிஷிங் ஆர்டரும் டவுன் ஆர்டரும் பிக் ஆகுதோ அப்ப ராஜஸ்தான் வில் பி கெட்டிங் கண்டினியூஸ் வின். ஓகே, பட் ஃபினிஷிங்ல வீக் லிங்க் இருந்தாலும் டானன் ஃபெரேரா அவரை மிடில் ஆர்டர்ல உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அவரு 3 டவுன் 4 டவுன் வராரு. ஹி லுக்கிங் குட்னு நினைக்கிறேன். ஓரளவு குரூஷியலா இன்னிங்ஸ் எடுத்துட்டு போனாரு. அந்த மேட்ச் எஸ்ஆர்ஹெச்சோட ஆல் அவுட் ஆகிற மாதிரி இருந்த சுச்சுவேஷன்ல இருந்து 9 for 5ல இருந்து ஒரு 50 அடிச்சாரு. போன மேட்ச் ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு. டானன் ஃபெரேரா ஐ வில் ரேட் ஹிம் ஹைலி. ஹி கேன் பி அ வைட்டல் ஃபார் திஸ் மேட்ச். ஏன்னா 2 மேட்ச் 3 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காங்க. இந்த மேட்ச் அவங்களுக்கு ஒரு டேர்ன் அரவுண்டா இருந்தா தான் கம்பேக் கொடுக்க முடியும். அதர்வைஸ் முன்ன மாதிரியே தோத்துட்டு வெளியில வந்துருவாங்க பிளே ஆஃப் போகாம. நெக்ஸ்ட் வி கோயிங் டு எல்எஸ்ஜி பேட்டிங். எல்எஸ்ஜி பேட்டிங் கொலாப்ஸா இருக்கிற மாதிரி இருக்கு. பதோனி இறக்கி விடுறாங்க. ஏன்னு மை தாட் ப்ராசஸ் என்னன்னா, மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இல்ல, கரெக்டா? அதனால எய்டன் மார்க்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர் மிடில் ஆர்டர்ல தள்ளுனாங்களா, இல்ல மேபி ஏதாச்சும் இன்ஜுரி அது மாதிரி ஏதாச்சும் ஆகி கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங் ஆகி கொஞ்சம் லேட், ஐ மீன் லைட்டா சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு ஹை டோட்டல் இருக்கப்ப அவங்களுக்கு வந்து ஓப்பனிங் குவிக் ரன்ஸ் வேணுங்கிறதுக்காக அதை கொஞ்சம் ஃபயர் அப் ஆகணும். அதுக்காக தே சூஸ் பதோனி. ஓகேவா? பதோனி வந்து ஓப்பனிங் இறக்கிவிட்டதை வந்து என்னதான் ஒரு 40 ரன் அடிச்சிருந்தாலுமே 40+ அடிச்சிருந்தாலுமே ஒரு நல்ல இன்னிங்ஸ் அடிச்சிருந்தாலுமே இட் இஸ் அ பேட் மூவ். ஏன்னா ஒரு சொல்லிட்டா இல்ல இல்ல நீ போய் நிறைய ரன் அடிச்சிட்டோன்னு சொன்ன மாதிரி இல்ல. ஒரு 2 ஓவர் பார்த்து ஆனாரு, ஸ்விங் எல்லாம் நிறுத்தினாரு, ஸ்விங் ஆகிற பால்லாம்.
எனக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. பட் உண்மையில அது அப்படி பேட் மூவ் தான். இல்ல எனக்கு என்ன புரியலன்னா 2 ஓவர் பார்த்தாடு ஸ்விங் ஆடு நீ 2 ஓவர் மட்டும் 2 வான்னு சொல்றதுக்கு நீ எதுக்கு இல்ல நீ இல்ல இல்ல அந்த நான் என்ன கேக்குறேன்னா, நீ சொன்னேல போய் அடிச்ச ஆடு 250 டார்கெட் அப்படின்னு இறக்கி விட்டுருக்காங்கன்னு. ஏன்னா அவர் அடிச்ச ஆடின மாதிரி எனக்கு தெரியல. ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தேர்ட் மேன்ல அடிச்சு கிளைட் பண்ணி சிங்கிளோட பார்த்தாரு. ஸ்டோக் மேக் தான் பண்ணாரு, சுத்தெல்லாம் இல்ல. பதோனியை வந்து டாப் ஆர்டர்ல ஒரு மார்க்ரம் பதிலா ரீப்ளேஸ் பண்ணி கொண்டு போனது ஒரு பேட் டிசிஷன். என்னதான் அவர் வந்து 40+ ரன்ஸ் அடிச்சிருந்தாலுமே ஒரு மார்க்ரம் கிட்ட இருக்க எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர், அவர் ஒரு கேப்டனா இருந்திருக்காரு. அவரோட பொசிஷன்ல வந்து நீங்க பதோனியை வந்து ஷிஃப்ட் பண்றது வந்து ஒரு பேட் டிசிஷன். இதுவே அன்னைக்கு மேட்ச்ல மார்க்ரம் இருந்தாருன்னா அந்த சுச்சுவேஷன்ல ஏதோ ட்ரை பண்ணி மேபி இதை பதோனியோட ஒரு 30-20 ரன்ஸ் அதிகமாக அடிச்சிருக்கலாம். மீன்வைல் பதோனி வந்து மிடில் ஆர்டர்ல அடிச்சிருக்கலாம். ஒருவேளை அடிச்சிருக்கலாம், ஒருவேளை மார்க்கம் ஃபிட் ஆயிட்டு ஓகே. அன்னைக்கு வந்து மார்க்கமோட பொசிஷன் பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர் கூட இல்ல, வந்துருச்சு ஒரு ஃபினிஷர் ரோலுக்கு வந்துருச்சு. அவர் அந்த டைம்ல வந்து எப்படி ஆடுவாரு? கரெக்ட் தான். அது என்ன மூணு தெரியல, கன்ஃபார்ம் பேடா தான் இருந்துச்சு. மேபி நம்மளுக்கு இங்க இருக்கிறதுனால தெரியாது, இன்டர்னலா என்ன நடக்குது, மேபி இன்ஜுரியா இல்ல லைட்டா ஏதாச்சும் ப்ராப்ளமா அதனால மாத்தி அனுப்பிச்சு விட்டாங்களா என்னன்னு தெரியல. ரெஸ்ட் ரூம் கீழே வந்துருச்சோ தெரியல, எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் அவங்களோட ஃபினிஷிங் ரொம்பவே புவர். ஏன்னா டெய்ல் சீக்கிரமா வர ஆரம்பிச்சிருச்சு. 5 டவுன்ல முகேஷ் சௌத்ரி வராரு, இம்பாக்ட் பிளேயர் இருந்துமே. அப்ப பாத்தீங்கன்னா டெய்ல் ரொம்ப இதா இருக்கிற மாதிரி இருக்கு, சாலிடான ஃபினிஷிங் இல்ல. சமி எல்லாம் 6 டவுன் வர மாதிரி இருக்கு. த கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் ஆவேஸ் கான் வந்து ஃபினிஷ் பண்ண வேண்டிய நிலைமை வருது. ஒன்றும் பண்ண முடியாது இந்த ஃபினிஷிங் எல்லாம் வச்சுட்டு. டோர்னமெண்ட் போக போக ஒன்றும் ஸ்ட்ராங் டீம் எல்லாம், ஐ மீன் காம்பினேஷன்லாம் ஃபைன் பண்ணிட்டு நிறைய டீம் வருவாங்க. ஐ திங்க் பேட்டிங் ஆர்ஆர் தான் நீ சொல்லுவ, பெட்டர் பேட்டிங். ஓகே, பேட்டிங்ல ஆர்ஆர் தான் பெட்டர், மை பாயிண்ட் ஆஃப் வியூ ஆல்சோ. நெக்ஸ்ட் பவுலிங் ஓவராலா கம்பேரிசன் பண்ணிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஆர்ஆர். ஆர்ஆரோட பவுலிங் பவர் பிளேல ஆர்ச்சர் ஹி ஸ்ட்ரக் 3 times in the first ball of the innings. பில் சால்ட், அபிஷேக் சர்மா அண்ட் டிம் சைஃபெட் 3 பேர்த்தையும் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ் எடுத்திருக்காரு. அது ஒரு பேட்ஸ்மேனுக்கு அச்சுறுத்தலா இருக்கும். ஃபர்ஸ்ட் பால், ஐயோ என்ன பால் போட போறான்னு ஒரு பயத்திலேயே ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாஸ்ட்ல அவர் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுக்கிறாரு, ஒரு சர்ப்ரைஸ் பவுன்சர், சர்ப்ரைஸ் இன்ஸ்விங்கர், சர்ப்ரைஸ் யாருக்கு அது மாதிரி போட்டு எடுக்கும்போது பேட்ஸ்மேனா வரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அவங்களோட பவர் பிளே பவுலிங். ஆர்ச்சர், பர்கர் 2 பேருமே டாப் குவாலிட்டி பவுலர்ஸ் நினைக்கிறேன். யுவர் தாட்ஸ்? பவுலிங்ல வந்து 2 ஓவர்சீஸ் பவுலரோட போறாங்க, கிரேட் மூவ்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட என்னதான் இந்தியன் வந்து சந்தீப் சர்மா இருந்தாலுமே தே கோயிங் ஃபார் ஒன்னு ஓப்பனா சொல்லணும்னா ஆறாட்டம் 3 பவுலர்ஸுமே நல்ல பவுலர்ஸ், பேஸ் பவுலர்ஸ். சீம்ல பாத்தீங்கன்னா பர்கர் இருக்காரு, சந்தீப் சர்மா இருக்காங்க. பேஸ்ல பாத்தீங்கன்னா நீ இதான் ஆர்ச்சர் இருக்காரு, ஒரு நல்ல பவுலிங் அட்டாக். இல்ல பேஸ்ல பர்கரும் போட முடியும். நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரவி பிஷ்னாய். போன மேட்ச் ஒரு யங்ஸ்டர் இறக்குனாங்க, அது ஒரு ஈடன் கார்டன்ஸ் ஸ்லோ விக்கெட், அதனால இறக்குனாங்க. பட் ஜடேஜா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மிடில். போன மேட்சே அவருக்கு 1 ஓவர் கொடுத்துருக்கணும். ரிங்கு சிங் கேட்ச் விட்டாங்க இவர் போட்ட பால்ல, இல்லைன்னா மேட்சே கேகேஆர் ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சிருக்காரு, ஆர்ஆர் பேக் வந்திருப்பாங்க. பட் போன மேட்ச் முடிஞ்சு, இந்த மேட்ச் எப்படி பவுலிங் போடணும். அப்புறம் ஒன்னரு விபுல் சர்மா போடுவாரு, அவரு ட்ரெஸ் பண்ணி கடைசி ஓவர் கொடுத்தாங்க பர்கர் இருந்துமே. அது ஒரு பேட் மூவ்னு நினைக்கிற போன மேட்ச். இந்த மேட்ச் என்ன மாதிரி காம்பினேஷன்? ஜடேஜாக்கு எந்த கண்டிஷனா இருந்தாலும் சரி மினிமம் 2 ஓவர்ஸ் கொடுத்துடணும். இல்ல ஸ்பின் கண்டிஷன்னா 4 கொடுக்கலாம். ஸ்பின் கண்டிஷனா ஓகே 4, பேஸ் மீடியம் பேஸ் சீம் கண்டிஷன்னா 2 ஓவர் கண்டிப்பா. ஒரு மேட்ச் கண்டிப்பா ஜடேஜானால 2 ஓவர் போட முடியும், எக்கனாமி மெயின்டைன் பண்ண முடியும். ஒருவேளை முன்னாடி இருக்க பால் 6 போனாலும் அடுத்த பால் எப்படி போகணும்னு அவருக்கு தெரியும், பிகாஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவரை வந்து யூஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. அவரை இல்லாம நீங்க போய் யங்ஸ்டரை கூட்டுறது வந்து ஒரு பேட் டிசிஷன் தான். நீங்க அவரையும் யூஸ் பண்ணலாம், அவரும் ஒர்க் அவுட் ஆகிற டைம்ல நீங்க யங்ஸ்டர் கொண்டு வரலாம். சரி ஓகே, லெட்ஸ் சீ. இப்ப இருக்கிற கேப்டன்
டாக்டிக்ஸ் ஐ மீன் அனலிஸ்ட் அவங்களாம் இருப்பாங்களே, டாக்டிக் டீம்ஸ் அவங்களாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது மேட்சப்ஸ், பிச் கண்டிஷன்ஸ். மோரோவர் தே ப்ரிஃபர் நாட் டு கோ லைக் லெஃப்ட் ஹேண்டருக்கு நான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட மாட்டேன் லைக் தட். ஓவராலாக ஆர்ஆர் ஹேஸ் குட் குவாலிட்டி அட்டாக். லெட்ஸ் கோ வித் எல்எஸ்ஜி. எல்எஸ்ஜி போன மேட்ச் ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம் கேம் பிளானில் ஓரளவுக்கு நல்ல அட்டாக் வச்சுருக்காங்கன்னு. பட் தே கேவ் அவே 255 ஹையஸ்ட் இந்த டோர்னமெண்ட். ஒய் ஏன்னு தெரில. த ரீசன் மேபி பிச் ஃப்ளாட்டாக இருந்துச்சு போன மேட்ச். ஐடியலாக இல்லை அவங்க பவுலருக்கு. சமிக்கு சி மூமெண்ட் எல்லாம் கிடைக்கல. சமி எக்ஸ்பென்சிவ் 54. பட் டுடே இந்த மேட்ச்ல சமி கேன் பி பிளே அ வைட்டல் ரோல். ஐ மீன் லக்னோ வேர்ல்டு கப் 2023 நான் வருது. ஸ்டோக்ஸை 5 பால் நிற்க வச்சு 6வது பால் இன்ஸ்விங் போட்டு ஐ மீன் அவுட் ஸ்விங் போட்டு போல்டு எடுப்பார். ஐ திங்க் ஐ ரேட் சமி வெரி வெல் இன் திஸ் லக்னோ பிச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அவங்களோட ஆவேஸ் கான் புவர் பவுலிங். ஐ ரேட் பிரின்ஸ் யாதவ் வெரி மச். அவர் பர்பிள் கேப்பில் டாப் 2ல இருக்காரு. யுவர் தாட்ஸ்? எல்எஸ்டி காட் அ குட் அட்டாக்கா? LSG compared to Rajasthan is a bowling is somewhat below சொல்லலாம். ஒரு 2-3 பாயிண்ட்ல பிலோன்னு சொல்லலாம். ஏன்னா பிரின்ஸ் யாதவ் வந்து பர்பிள் கேப் காம்படிஷன் இருந்தாலுமே சரி, அதே இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர், அதாவது அந்த இதுல 5 பேருமே பேசர் கணக்குல ஒரு ஸ்பின்னர் ரவி பிஷ்னாய் தான் பர்பிள் கேப்ல இருக்காரு. எப்பயுமே சகல் வந்து அந்த காம்படிஷன் வருவாரு. பட் இஸ் நாட் இன் தி டேஸ் சகல். ரவி பிஷ்னாய் இஸ் கம்மிங் அப். ஸோ என்னதான் இருந்தாலுமே ராஜஸ்தான் கம்பேர் பண்றப்ப ஒரு சந்தீப் சர்மா, ஒரு பர்கர், ஆர்ச்சர், ரவி பிஷ்னாய், ஜடேஜா கம்பேர் பண்றப்ப லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பவுலிங் வந்து ஸ்லைட்லி லோவர்னு சொல்லுவோம். பிகாஸ் தே ஹாவ் ஆவேஸ் கான், ஷமி. இப்போ வந்து ஷமிக்கு நீ சொன்ன மாதிரி பிரின்ஸ் யாதவ் ஓரளவுக்கு டீசெண்டா பிரின்ஸ் யாதவ் இப்போ வந்து என்னன்னா உனக்கு ஷமிக்கு வந்து ஒரு பால் மைனஸ் ஆச்சுன்னா 4 ஓவர்ஸ் அவரை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ அந்த ஓவர் 2 ஓவர் அடி வாங்குற மாதிரி ஆயிரும். ஸோ எப்படி இருந்தாலும் ஆவேஸ் கான்னாலையுமே அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. பிரின்ஸ் ஏதாவது யங்ஸ்டர் இப்போ தான் இது பண்ணிட்டு இருக்கான். பட் நல்ல பர்பிள் கேப் காம்படிஷன் இருக்கான். பட் எனக்கு வந்து ஆர்ஆர் பவுலிங் தான் ஒரு ஸ்டெப் அபவ் இருக்காங்க. ஓகே, மை தாட் ஆல்சோ ஆர்ஆர் ஹேஸ் அ ஸ்லைட் அட்வான்டேஜ் when coming into bowling point of view also. நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல போன மேட்ச் உட்கார வச்சாங்க திக்வேஷ் ராத்தியா. சரி, ஓகே. அப்புறம் ஒரு நல்ல மூவ் பண்ணாங்க சித்தார்த் மணிமாறன். ஹி ரியலி provided important wickets and provided a good economy in the end. Okay, let's come to final prediction. யாரு பெஸ்ட் பேட்டரா இருப்பா இந்த மேட்ச்ல? பெஸ்ட் பேட்டர் ஐ கோ வித் ரிஷப் பண்ட். ஐ am backing up youngster. என்னோட சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன், 15 years old, வைபவ் சூரியவன்சி. The bowler to watch out for today. I am backing Archer. Okay, I am backing up Ravi Bishnoi. கொஞ்சம் பிக் கிரவுண்ட், மேபி லைட்டா டர்ன் கிடைச்சா he will be very vital. ஃபைனல்ல யாரு ஜெயிப்பா இந்த மேட்ச்ல? I am going with RR. கம்பேக் கொடுத்துருவாங்க. எல்எஸ்ஜி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் இல்ல. லைட்டா ரிசர்வ் சொல்லு. I am going with Lucknow. I think so. ஒரு பூரன், ஒரு பண்ட், ஒரு முகில் சௌத்ரி, ஒரு மார்ஷ், ஒரு மார்க்ரமோட ஓரளவு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து அந்த ஸ்கோர் அடிக்க போறாங்கன்னா சேஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, லெட்ஸ் see. First, thank you for watching. Importantly, subscribe. Stay tuned for review.